Chai with Chitra. ஒரு நடிகையா இருக்கிறது உங்களுடைய அரசியல் பயணத்துல எந்த அளவு உதவியா இருக்கு? எப்பவுமே நடிகர்கள்னா கேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம லவ் பண்ணுவாங்க ஆடியன்ஸ். உண்மை. ஸோ அது ப்ளஸ் பாயிண்ட். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பாலிடிக்ஸ் வரும்போது அவங்க வந்து ஜென்யூனாக நம்மளை லவ் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்மளை வந்து பொலிட்டிஷியனோட டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு நம்ம கரெக்டாக முன்னுக்கு போகணும். நம்ம பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் பொலிட்டிஷியன் மாதிரி பிஹேவ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைமுக்கு ஜனங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா கஷ்டம். இப்போ உங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா, நம்ம என்டிஆர் இவங்க எல்லாம் வந்து ஜனங்களை நேசித்த பெரிய பெரிய ஹீரோஸு, ஹீரோயின். அவங்க வந்து அந்த ஸ்டார்டம் விட்டுட்டு பாலிடிக்ஸ் வராங்க, நமக்காக வராங்க, நமக்கு நல்லது செய்கிறதுக்கு வராங்கன்னு நம்பியிருக்காங்க ஜனங்க. அதனால தான் அவங்கள சிஎம் ஆக்கியிருக்காங்க. அவங்கள ஆக்கும்போது அவங்க பொலிட்டிஷியன் மாதிரி பிஹேவ் பண்ணாமல் அதே ஹீரோ மனசோட அந்த ஜனங்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாரும் அவங்கள கடவுளாக பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக யோசனை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சுற்றி பண்ணுறவங்களா தெரியாது, தெலுங்குலும் சரி தமிழும். அதனால தான் யாருமே மறுபடியும் அந்த ரேஞ்சுக்கு சக்ஸஸ் ஆக முடியல. ஸோ பொலிட்டீஷியன்ஸுன்னா இவங்க ஓட்டுக்காக தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு பேட் இமேஜ். அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அதில் நல்ல பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. ஆனால் ஜனங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் மேலே ஒரு ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல, சினிமாக்காரங்கன்னா இப்படி, பொலிட்டீஷியன்ஸ்னால் இப்படி, அந்த ஒரு இமேஜ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற கிரேஸ் வந்து அப்பாற்பட்டது. ஃபேமிலின்னு எப்படி நேசிப்பானுங்களோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை நேசிப்பாங்க, அதுக்கு மேலே நேசிப்பாங்க. ஸோ அதை லவ்வை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு மட்டும்தான் பாலிடிக்ஸில் வரணும்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். சினிமாக்காரங்க யார் பாலிடிக்ஸ்க்கு வந்தார்? அரசியலில் உங்களுடைய வெற்றிக்கும் நீங்கள் அமைச்சராக பணியாற்றுகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நிலை உயர்ந்ததுக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஜென்னுன்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டே நான் ஜெயிக்கணும். சினிமாக்காரங்க வந்த உடனே ஜெயிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க ஒரு வருஷத்தில். ஆனால் எனக்கு ரிவர்ஸில் நான் வந்து பார்ட்டிக்கு வேலை செஞ்சு பார்ட்டி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த கேப்பில் நான் எல்லா எலெக்ஷன், லோக்கல் பாடி எலெக்ஷன், பை எலெக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன் நான் டிடிபிக்கு. பண்ணும்போது என்னோடய தைரியம், என்னோடய ஹார்ட் ஒர்க், என்னோடய வாய்ஸ் எனக்கு ப்ளஸ் ஆகி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அம்மா ஜெயிச்சாங்கன்னா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லி வேணுமுன்னே என்னை தோக்கடிச்சிருக்காங்க. அப்புறம் 2வது வாட்டி என்னை சீட்டே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்ட இன்னொரு இடத்துல என்னை எடுத்து போய் போட்டாங்க. அது புது இடம், யார் என்னன்னு தெரியறதுக்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ கூட நான் பயப்படல, ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்டும் அந்தங்க, இல்லை நீ வருவ, உன் டேலண்ட்டுக்கு வருவ, உனக்கு ஒரு டைம் வரும், கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு நானும் பின்ன பார்க்காம முன்னுக்கு போனேன். ஸோ அதனால் எனக்கு பயப்படாமல் இருக்கிறதுனால எனக்கு அமைச்சர் ஆக முடிஞ்சது. அமைச்சர் ஆகிறதுக்கு கூட எனக்கு ஃபஸ்ட்டே எனக்கு கொடுக்கணும். ரோஜா இல்லாத கேபினெட் இல்லைன்னு எல்லா டிவியில் போட்டாங்க. ஆனால் அங்கேயும் ப்ரெஷர் பண்ணி எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்காம செகண்ட் வர மாதிரி ஆயிடுச்சு. சார் அந்த செகண்டு வரக்குள்ளே நிறைய எனக்கு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நான் வந்து ஷார்ட் டெம்பரு, அது கோவப்பட்டால் ஒரு அமைச்சருங்கிறவ கோவப்படக்கூடாது, பார்ட்டிக்கு வந்து அவங்களால கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு அப்போ கூட எனக்கு வராமல் பண்ணணும்னு பார்த்தார். யார் என்ன பண்ணாலும் நான் கோவப்படவே இல்லை. என்னோட எய்ம் நம்ம அமைச்சர் ஆகி காட்டணும். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அமைச்சர் ஆகணும்னு. ஆனால் என்னை ஆகாமல் பண்ணணும்னு பார்த்தாங்கல்ல, அவங்களுக்கு நான் எம்எல்ஏ ஆகி காட்டினேன், மினிஸ்டரும் வாங்கி காட்டினேன். என்னை நம்பினவங்களுக்கு நான் மினிஸ்டராக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி என்னோட கஷ்டத்துக்கு நான் எப்போ எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகணும் தெலுங்கு தேசத்தில். ஆனால் நிறைய தடங்கள்ல ஃபைனலாக நான் அது சக்ஸஸ் பண்ணிட்டேன். நடிகை, அமைச்சர் எப்படி இருந்தது? வேற லெவல். அப்படி எல்லாரால முடியாது இல்லை சார். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், ஆனால் சக்ஸஸ் ஆக முடியாது. டேலண்ட் மட்டும் போதாது இல்லை, டைமும் கரெக்டாக அமையணும், நல்ல ஸ்டோரி அமையணும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு காட்ஃபாதர் இல்லாமல் சக்ஸஸ் ஆகிட்டோம். பாலிட்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும், ஒரு நேரத்தில் அப்போ வந்து பார்ட்டியில் சேர்ந்து டிக்கெட் எடுத்து ஜெயிச்சவன் மினிஸ்டர் ஆகிடுறான். நம்மளா மாதிரி கஷ்டப்படுறவங்க எவ்வளோ ஃபைட் பண்ணி நம்மளை கிட்னாப் பண்ணி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போது ஒரு கிட்னாப் நடந்து போலீஸே அப்புறம் என்னை வந்து 1 இயர் சஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்து மினிஸ்டர் ஆக முடியாமல் லாஸ்ட்டில் தான். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஏதோ ஒரு டைலாக் இருக்குல்ல,
சக்ஸஸ்ங்கிறது வரும். சில பேருக்கு முன்னாடி வரும், சில பேருக்கு லேட்டா வரும். ஆனா கண்டிப்பா வரும் கஷ்டப்படுறவங்களுக்கு. ஸோ அந்த மாரி எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. அமைச்சரா பணியாற்றியது எந்த அளவு உங்களுக்கு திருப்திய தருது? எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். நான் ஸ்டேட்ல மட்டும் இல்லாம, இங்க தொகுதியில கூட 40 இயர்ஸா இந்த தொகுதியில ஜனங்க என்ன எதிர்பார்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டயாலிசிஸ் சென்டர், ஒரு 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல், பார்க்ஸ் முனிசிபாலிட்டி இருக்கு. பார்க்ஸே இல்ல. 2 முனிசிபாலிட்டி எனக்கு. பார்க்ஸ், எலக்ட்ரிக் கிரிமினேஷன் இது இருக்கு இல்லையா? ஆனந்த தாமம் அது 2. எல்லாமே 2 பண்ணணும். அப்படியே ஹெல்த் சென்டர்ஸ் கூட இங்க வந்து ரென்டட்ல இருந்தது. நகிர்ல 2, புத்தூர்ல 2. ஐடி காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், டெம்பிள்ஸ் மெயினா டெம்பிள்ஸ் கூட நெறைய கட்டி குடுத்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி ஜெயிச்சா பண்றது கிடையாது. ஒரு 2, 3 வாட்டி ஜெயிச்சா தான் பண்ண முடியும். ஆனா நான் ஒரே வாட்டி 2 வருஷம் எனக்கு கோவிட்ல போனாலும் 3 இயர்ஸ்ல நானே எம்எல்ஏவா பூமி பூஜை பண்ணேன். நானே அது ஓப்பனிங் பண்ணி அது அருமை, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அருமை, அருமை. ஸோ நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் காலேஜ் பாருங்க. யூனிவர்சிட்டி மாரி அழகா கட்டியிருக்கோம். ஐடி காலேஜ் அழகா கட்டியிருக்கோம். டெம்பிள்ஸ் கட்டியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எனக்கு திருப்பதிக்கு போகாம டயாலிசிஸ் சென்டர் இங்கே தான். இங்க 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இங்கே. எல்லாம் இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாரி எல்லாமே இங்க வச்சிருக்கேன். ஆர்டி ஆஃபீஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன் நானு. ஆர்டிஓ ஆஃபீஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். டிஎஸ்பி ஆஃபீஸ். இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி டெட் எண்ட் ஏபிக்கு. உடனே திருத்தணி வரும். ஆனாலும் இந்த ஊருக்கு என்னென்ன நான் கொண்டு வரணுமோ, எங்க சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி சாரை ரிக்வெஸ்ட் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தால எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். அது நான் மினிஸ்டர் ஆனதுனால தானா. அருமை. ஸோ அது மாரி இங்கேயும் பண்ணியிருக்கேன். அதே மாரி ப்ரொஃபஷன்ல நான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இதுவரைக்கும் இந்தியால எந்த மினிஸ்டர் கூட பண்ணல. ஒரு காம்படிஷன் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் 3 lakh கேம்ஸ் வச்சிருக்கோம். ஆடுதாம் ஆந்திரா சொல்லி 100 crore வச்சு ப்ராஜெக்ட் சூப்பரா பண்ணியிருக்கோம். ம். இது வரைக்கும் இந்தியால எந்த மினிஸ்டரும் பண்ணல. அதே மாதிரி டூரிசம்ல அதுவும் சூப்பரா பண்ணியிருக்கோம். கல்ச்சரல்ல மோடி சார் வந்து இந்த அல்லூரி சீதாராமராஜு ஸ்டாச்சு பீமவரம்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிராண்டா பண்ணோம். அவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் உங்களுக்கு தெரியும் இல்ல, மன்யம் ஆமா, ஜனங்களுக்காக ஆமா. ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் மினிஸ்டரா இருக்கும்போது மோடி சார், ஜெகன் சார், அந்த சைடு கவர்னர், இங்க நான் உட்கார்றதுங்கிறது என் லைஃப்ல இதுக்கு மேல என்ன வேணும் சார்? சூப்பர். செல்ஃபி வேற எடுத்திருக்கு. ஒரு பிஎம்மும் ஒரு சிஎம்மும் ஒரு அருமை, மினிஸ்டர். அருமை. அது பெஸ்ட் போட்டோ. இது வரைக்கும் இந்தியால யாருக்குமே கிடைக்காத ஒரு லக். அதுவும் எனக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் இதுல அது பண்றது மட்டும் இல்லாம நமக்கு தமிழ்நாடுல எம்பி ம். கன்னிமொழி மேம். ஆமா. ஸோ கல்ச்சரை வந்து எப்படி நம்ம கொண்டு வரணும், ஆர்டிஸ்ட் பழைய அந்த ஃபார்ம்ஸ் ஆர்ட் Correct. ஃபார்ம்ஸ் எல்லாம் ம். ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து அவங்களெல்லாம் வந்து ஆன்லைன்ல மெம்பர்ஷிப் பண்ணிட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். ம். அவங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஆமா. அவங்க கிட்ட ஒர்க் பண்ற செல்வாவோட ஃப்ரெண்டு பிஎம் சிவகுமார் அவரை கூட்டிட்டு வந்து இங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல காம்படிஷன் வச்சிருக்கோம். 50 lakhs கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். அருமை. எங்க ஜெனரேஷன் அந்த ஓல்டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் ஆன்லைன் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எல்லா ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல என்ன ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தாலும் அவங்கள தான் நம்ம எடுக்கணும், அவங்களுக்கு ஒரு சேலரி இது கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி தான் ஈவெண்ட் மேனேஜர் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் அந்த சிஎம் ப்ரோக்ராம் வந்து முடிகிற வரைக்கும் அந்த டெம்பிள். அப்படி இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்டில் இவங்க ஃபர்ஸ்ட் கிரேட் ஆர்டிஸ்ட், செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்ட், தேர்ட் கிரேட் ஆர்டிஸ்ட் சூப்பராக பண்ணுறவங்க இருப்பாங்க Correct. இன்பிட்வீன். ஸோ அவங்கவுங்க ரேஞ்சுக்கு யார் வேணுமோ அவங்களே புக் பண்ணிக்கிற மாதிரி இப்போ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி அது அங்கேயே பார்த்து நான் அது ஒன்று செஞ்சேன். செல்வா சொன்னார், நீ ஒரு ஆர்டிஸ்ட், நீ இருக்கும்போது கல்ச்சுரலாக மினிஸ்டரா ஆர்டிஸ்ட்க்கு ஒரு நல்லது பண்ணினார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சிரமம் தான். ஆனாலும் நான் வந்து நம்ம இருக்கும்போது நம்மளோட இது 10 பேருக்கு நல்லது செய்யணும், அது செஞ்சு போயிருக்கோம். சூப்பராக பண்ணியிருக்கோம். அது கூட ஆந்திராவில் உள்ள அரசியல் பிரமுகர்களை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கலைஞர் மு கருணாநிதி, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா 2 பேரோடும் நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சது. ஆமாம் ஆமாம். எனக்கு வந்து முதல்ல இருந்து ஜெயலலிதா அம்மானா ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, நான் எப்போ போனாலும் அவங்கள மீட் பண்ண போனால் ஒரு தாய் மாதிரி தான். தெலுங்குல தான் பேசுவாங்க என் கூட. ம். ரொம்ப அஃபெக்ஷனாக பேசுவாங்க. என் மேரேஜுக்கு வந்து கிட்ட இருந்து அவங்க செல்வாக்கு சொன்னாங்க, பொண்ணை நல்லா பார்த்துக்க, கண்ணு கலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு செல்வாக்கு சொன்னாங்க, என்ன எல்லாம் மிரட்டுறாங்க, யாருமே என்ன நல்லா பார்த்துக்கன்னு உனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. 11 இயர்ஸ் ஒரு ஹீரோயின் லவ் பண்ணுதுன்னா பெரிய விஷயம் சினிமாவில். அதுக்கு தான் உனக்கு சொல்கிறாங்க அவன் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வரும்போது கூட அவர் தள்ளி நின்னாரு. நான் தான் அம்மா பக்கத்தில் நின்று இருந்தேன் பத்திரிக்கை கொடுக்கும்போது. ஒரே சந்தோஷம். அது மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தாங்க என்கிட்ட. அவங்க வந்து இல்லைங்கிறது எனக்கு ஜீர்ணிக்க முடியல. இன்னும் அந்த அம்மா இருக்கிற மாதிரி தான் என்னோட ஃபீலிங்.
ஸோ அவங்க தான் எனக்கு அந்த பொலிட்டிக்கலாக எனக்கு பெரிய இது இல்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அம்மா கூட தான் இருந்தேன். அப்புறம் நான் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் எனக்கு பார்டர் இருக்குது இங்கே திருத்தணி, ஆமா. திருவள்ளூர் எல்லாமே எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா மொத்தமாக இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப்காக ஸ்டாலின் சார் அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் போன உடனே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டு லெட்டர்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்குது. தமிழியன்ஸ் நிறைய பேர் ம். இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்ஸஸ் எல்லாம் கிடைக்காது ஆந்திரா கவர்மெண்ட்லேருந்து. ஸோ ஜெயலலிதா அம்மா இருக்கிறதுலேருந்து எனக்கு எவ்ரி இயர் புக்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் சொன்ன உடனே நாங்கள் அங்கே கிளம்பி இங்கே வரதுக்குள்ள ஆர்டர் வந்துச்சு. அதுக்கு தான் மின்னல் வேகம் சிஎம் சொன்னேன் நான் அன்னைக்கு. அருமை. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் ம். சொன்ன ஸ்டைலுக்கு. ஸோ அவங்க பாசிட்டிவாக தான் இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் நிறைய போகல. ஆனால் நம்ம போய் பேசும்போது நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நமக்கு உடனே செஞ்சு கொடுத்தாங்க அவங்க. கலைஞரோட பழகின தருணங்கள் இது மாதிரி உண்டா? இல்லை சினிமா நம்ம டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் போவோம்ல, ஏதாவது அவர் ஃபங்க்ஷன் கூப்பிடுறதுக்கோ இல்லை சினிமா ஃபங்க்ஷனுக்கு இல்லை சினிமா ஆளுங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்காக சரி. நம்ம எல்லாம் யூனியன் போகும்போது தான் 2-3 வாட்டி போயிருக்கு. ஆனால் அவர் பயங்கரமாக பேசுவார். ரைட்டர் இல்லை, ஐயோ வார்த்தையால் அவர் சரி. மேஜிக் பண்ணுவார். அது பார்த்துருக்கு. அவரோட டயலாக்ஸ் அவர் பேசுகிற விதானம் சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைகள் நடிகர் நடிகை மாதிரி ரோஜா மாதிரி சினிமாவில் வர போகிறாங்களா, அரசியலில் வர போகிறாங்களா? நான் இது வரைக்கும் எதுவும் ப்ரெஷர் பண்ணல. செல்வா நானும் ஒன்றே சொன்னோம், உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அது மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. ஸோ பாப்பா வந்து படிப்பில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ யூஎஸில் படிக்கிறாங்க. அவங்க வந்து டேட்டா சயின்ஸு. ஸோ அவங்களுக்கு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ஆகணும்னு இருக்குது. ஸோ அவங்கள அதே ரூட்டில் கொண்டு போகிறோம். பையனுக்கு கூட இப்போ வரைக்கும் இல்லை. இந்த 1 இயராக சென்னையில் வந்து காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் லயோலா தண்ணி பட்டதுக்கப்புறம் அங்கே தான் எல்லா ஹீரோஸு படித்தாங்களாம்மா. ம். இங்கே தான் பிரபாஸ், இங்கே தான் விஜய், இங்கே தான் என்னடா ரூட்டு மாறுது. இல்லைம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா பெரிய டைரக்டரு, உங்கள் அம்மா பெரிய ஹீரோ, நீ ஏன் நடிக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்கன்னு கேட்டாங்க. ட்ராக்ல வந்துட்டான்னு நினச்சேன். அதுக்கு தான் அவனை எடுத்து போய் ஆந்திராவில் வச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் வச்சுருந்தேன். சென்னை காலேஜ் வந்தவுடனே அவனுக்கு அந்த சினிமா ட்ராக்ல வந்துட்டார். அப்போது செல்வா சொன்னார், சார் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கு வரைக்கும் தான் நாங்கள் யூஸ் ஆகும். ஒரு வாட்டி ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்தால் ஓன் டேலண்டால தான் நீ ஜெயிக்கணும். சரி. அதனால ஃபஸ்ட்டு நீ ரெடி ஆகு ஹீரோ ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுத்துருக்காரு செல்வா. டான்ஸு, எக்ஸசைஸ் எல்லாமே கற்றுக்க சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இன்னும் எங்கே இருக்க ரொம்ப சின்ன பையன் எல்லாம். ஸோ கொஞ்சம் அந்த மெச்சூர்ட் ஃபேஸ் வரதுக்கு 2 இயர்ஸ் டைம் கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே டிகிரி கூட முடிஞ்சிடும்னு சொல்லி. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். கௌஷிக், கிருஷ்ண கௌஷிக் ஹீரோவாக பண்ணணும்னு ஆசை. இப்போ அரசியல் அடி எடுத்து வச்சிருக்க விஜயோட ஒரு படத்தில் நீங்கள் பணியாற்றினீங்க. ஒரு சாங் ஒரு சாங் நெஞ்சினில். சந்திரசேகர் சார் கேட்டிருந்தாங்க, அம்மா ஒரு சாங் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன் சார். சூப்பர் சாங் அது. தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டு எழுதி தரட்டுமா. அது சாங்க்கு தான் ஸ்ட்ரைட்டாகவே எங்கேயோ ஷூட்டிங்கில் இருந்து வந்திருக்கு. சாங் முடிச்சுட்டு போயிருக்கேன். அவரும் அப்படிதான் விஜய் சார் யாரும் கூட பேச மாட்டாங்க. ஷார்ட்டு வருவார், டான்ஸ் ஆடுவார், போய் நேராக செவருக்கு சேர் அப்படி திரும்பி போட்டு உட்காருவார். யாரு கூட பேச மாட்டார். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு டே என்னம்மா விஜய் பேசினாரான்னு கேட்டார். எனக்கு என்ன தெரியும். நான் எல்லாம் இல்லை சார் அண்ணா நேராக பண்ணார். விஜய் நம்ம படத்துக்கு மேடம் வந்து பண்ணுறாங்க, நீ என்ன விஷ் பண்ணலையா? நான் எனக்கு பக்குன்னுச்சு. என்னம்மா போட்டு விட்ட மாதிரி ஆயிடுச்சா என்னென்ன? நானும் எதாச்சும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இல்லைப்பா விஷ் பண்ண அப்படின்னாரு அவர் சந்திரசேகர் சார். அவங்க வந்து எங்கள் கல்யாணத்துக்கு இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்ரீமந்துக்கு அவங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். விஜய் அம்மா வந்து ரொம்ப நேசிப்பாங்க என்ன, ஷோபாக்கா. அவங்க என்னோட ஸ்ரீமந்தத்துக்கு வந்தாங்க, என் பாப்பா பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, எல்லாத்துக்கும் வந்தாங்க. அவங்க நல்லா பழக்கம். விஜய் தான் எப்போ அவ்வளோ பேசினதில்லை. அதுக்கப்புறம் ஒரு படத்தில் நான் வந்து ஹீரோயின் அம்மாவாக போயிருக்கேன், பாடி கார்டு. அதில் ஹசின்க்கு அம்மா. விஜய்க்கு ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சு, ரோஜா மேடமா மதர் கேரக்டரா? சான்ஸே இல்லை, மேடம் வரமாட்டாங்கன்னு சொன்னாரா. நான் செட்டில் இறங்கினோடனே என்னை கைப்பிடிச்சி குடு 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 குடு. என்ன மேடம் ப்ரொடியூசர் சொன்ன, நான் நம்பவே இல்லை. ஹீரோஸ் டைரக்டர் சொன்ன, நீங்கள் என்ன ஏன்ப்பா பண்ணக்கூடாதுன்னு. இல்லை என் கூட டான்ஸ் ஆடி எனக்கு வந்து மாமியாருன்னா எனக்கு ஒன்றும் புரியலண்ணா. மேரேஜ் ஆயிடுச்சு, சரி ஒரு நல்ல படம் சரி கூப்பிட்டாங்க பண்ணிடலான்னு ஒரு இதில் ஜாலியாக தான் வந்துட்டேன். நான் அதெல்லாம் யோசனை பண்ணலன்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார் நான் மதர் கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னோட. சரி இவருக்கே இவ்வளோ ஷாக்கிங்கன்னா ஜனங்களுக்கு எவ்வளோ ஷாக்கிங்கன்னு நான் அது வந்து நோ மதர் கேரக்டர். ஸோ டைரக்டு டிவியில் ஷோஸ் ஜட்ஜா. ஸோ அதுலன்னா கிளாமராக நல்ல பட்டு சாரி நல்ல டான்ஸுக்கு. அவர் சொன்ன உடனே அவருக்கே அவ்வளோ ஷாக்குனா கஷ்டம் இல்லை நம்ம.
அங்கேயும் தெலுங்குல அப்படியே ஆயிடுச்சு. நான் கோலிமாரன்னு ஒரு படம் பண்ணேன். அது சூப்பர் டூப்பர் ஹிட். ம். பூரி ஜெகநாத். அதுல வந்து நான் ஹீரோயின் அம்மா ஆ, பிரிய பிரியமணிக்கு மதர். ம். அந்த ஹீரோ கோபிச்சந்த் அப்படிதான். ம். என்னோட ட்ரீம் கேர்ள் மேடம். நீங்க எனக்கு மாமியார் மேடம். ஓல்டு கேரக்டர் நீங்க சூட் ஆக மாட்டேன் பண்ண மாட்டேன். என்னடா எல்லாம் இப்படியே சொன்னாங்கன்னு சொல்லி அதோட மதர் கேரக்டர் நிப்பாட்டிட்டேன். இது வரைக்கும் மறுபடியும் பண்ணல. ஏன்னா ஹீரோஸ்க்கே அது ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாங்க அவங்க. சரி இன்னும் ஏஜ் இருக்குல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா பாலிடிக்ஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்லி ஷோ. ஒன்லி ஷோஸ் டான்ஸு காமெடி அவ்வளோதான். அது பெஸ்ட்டாக இருக்கு. நம்ம டைம் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. டைம் போனோமா முடிச்சுட்டு வந்துடும். நீங்க நடனத்துல வந்து மிகப்பெரிய பெயர் வாங்கினவங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பிரபுதேவாவை சொல்லலாமா? ஆக்சுவலாக எனக்கு டான்ஸ் வராது. ம். ஆனால் டான்ஸ்னா ரொம்ப இஷ்டம். ஸோ என்ஜாய் பண்ணுவேன் நான். ஸோ இவர் சிரஞ்சீவி சார் கூட பண்ணும்போது எனக்கு ஹீரோ இமேஜோட டான்ஸ் கிரேஸ் வந்தது. ஆனால் டான்ஸ் கற்றுக் கொடுத்தது பிரபுதேவா மாஸ்டர் தான். ஏன்னா அவரு பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடுக்கி வச்சுட்டு எப்பா எப்பா ஐயோ யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு ஹீரோயின் வந்து பல்ட்டி அடிப்பாங்க. அது பாவாடை தான். ஸோ என்னை பார்த்த உடனே அவர் நிறைய புது புது மூமெண்ட் எல்லாம் அந்த ஒரு தியேட்டர் முன்னாடி ஆடுவோம்ல 24 ஹவர்ஸில் ஒரு படம் பண்ணோம் ம். ஸ்வயம்பரம். அதில் கூட சிவ 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 சங்கரா அது ம். சின்ன க்யூட் எக்ஸ்பிரஷன்ஸு ஆமா. மஸ்தானா மஸ்தான் அதில் க்யூட் அதெல்லாமே பிரபு சார் எது சொன்னாலும் கரெக்டாக நான் பண்ணுவேன். அதனால பயப்படாம புது புது மூமெண்ட் எல்லாம் ஒரு என் மேலே அந்த என்ன பிரயோகம் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சாங் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. நீங்க ஸோ 2 பேரும் அவர் ஆடின ஆ சாங் பயங்கர அவர் ஹிட். கூட ஆடினதுனால நான் எந்த ஹீரோ கூட ஆடும்போது எனக்கு அந்த பயம் இல்லாம போயிடுச்சு. டான்ஸ்னாவே ஒரு ஃபியர் இருக்குல்ல அது இல்லை. ஏன்னா இவர்கிட்ட ஆடினதுக்கப்புறம் எங்கே எங்கே வேணாலும் டான்ஸ் ஆடிடலாம். ஸோ அதனால பிரபுதேவா நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து சூரியன் ஆமா. ஷூட்டிங் வரும்போது அவங்க லாலா லாலாக்கு டோல் டோல் டக்கம டப்பிமா. சாங் அவங்க சிங்கிள்ஸ் அவரும் இன்னொரு டான்ஸர் கூட ஆடும்போது போய் பார்த்தேன். அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சிரஞ்சீவி கூட நான் ஒரு சாங் ராஜசேகர சாங் பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும். அது பிரபுதேவா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் வேற ஹீரோஸ்க்கு நான் பண்ணும்போது ஒரு கொரியோகிராஃபி கொரியோகிராஃபி. பண்ணியிருக்காரு. அவர் கூட பாடின எல்லா சாங்குமே ஹிட் எந்து எல்லா சாங்குமே இந்துலும் சரி ராசையிலும் சரி அந்த ஸ்வயம்வரம்ல சரி எல்லா சாங்கு எல்லாமே ஒரு யூனிக் இது. நாங்கள் பேங்காக்ல ஒன்று பண்ணோம். காதல் வானிலை காதல் வானி அதில் ஃபுல்லாக என்ன சூப்பர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அது படத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகா அப்படி பிடிச்சி வரும். அங்கே எப்படின்னா பேங்காக்ல போனோமா கார் நிப்பாட்டினோமா பேக் எடுத்தோமா டக்கு டக்கு ஐரன் இருக்க போட்டு பிடிச்சிட்டு ஓடுறது எல்லாம் லாங் ஷாட் தான். அப்புறம் மிட் ஷாட்ஸ் எல்லாம் வந்து இங்கே மேட்ச் சென்னையில் த பண்ணீங்க. க்ளோஸ்அப்ஸ். ஏன்னா அங்கே டைம் இருக்காது. இருக்கிற டைமில் அந்த பேக்ராப் மறுபடியும் எல்லாம் எடுத்து உள்ள வச்சு காரில் போடுறது மறுபடியும் ஓடுறது. அந்த படத்தில் பார்க்குற அந்த அழகு அந்த ப்ளசன்ட்னஸ் இங்கே இருக்காது. இங்கே ஓட்டம் 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 ஓட்டமே. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த சாங்கில் என்ன சூப்பராக காட்டினாங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸு இல்லை இது அந்த ஐஸ் எக்ஸ்பிரஷன்ஸு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸை க்யூட்டாக எடுத்திருக்காங்க பிரபுதேவா. ஸோ நல்ல ஃப்ரெண்டு. திருப்பி ரீசெண்டாக தான் அவர் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணாங்க இல்லையா சென்னையில். இது ஆமா. லைவ் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன் பண்ணுறேன். அப்போ கூப்பிட்டாங்க. கண்டிப்பாக வரணும் இது மாதிரி நான் லைவ் ஷோ பண்ணேன். ஐயோ கண்டிப்பாக வரேன்னு சொல்லி அப்போ போய் ஃபுல் ஷோ இருந்துட்டு வந்தோம். ஸோ அவர் கூட பண்ணுறம்போது அது ஒரு எனர்ஜி. அந்த ஈக்குவல் ஏஜ் கேப் தான். நாங்கள் எல்லாம் ஒரே ஏஜ் குரூப் இல்லை. அப்பத்துலேருந்து மாஸ்டரா அப்புறம் ஹீரோவா இது வரைக்கும் அந்த 90s நாங்கள் குரூப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். மைக்கேல் ஜாக்சன் இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் ட்ரூ, ட்ரூ, சொல்லுவாங்கல்ல ட்ரூ. யாருமே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லை அந்த கிரியேட்டிவ் மைண்டு கூட அதுல அவர் பீக்க பண்ணுற டச் மாதிரி பண்ணாரு. டான்ஸ் யாருமே எடுக்க கூட முடியாது. அந்த உண்மை. அந்த அளவுக்கு சூப்பராக எடுப்பாங்க. இந்த அரசியல் பயணத்துக்கு நடுவுல மீண்டும் சினிமாவில் ரோஜாவை பார்க்கலாமா? கண்டிப்பா சார். இப்போ வந்து எனக்கு அந்த பிரேக் கடவுள் குடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் ஓடிட்டே இருந்தேன். 2 வாட்டி எம்எல்ஏ, மினிஸ்டர், ஏபிஐஏசி சேர்பர்சனா. ஸோ கடவுள் வந்து எனக்கு லைஃப் என்ஜாய் பண்ண சொல்லி டைம் குடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவேன். எது நடந்தாலும் நமக்கு நல்லது நம்ம நல்லதுக்கு தான் நினைப்பேன். அதே மாதிரி இது கூட. ஸோ இந்த கேப்ல நான் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தொகுதியில எப்போ தேவையோ அப்போ எல்லாம் ஃபுல்லா இங்கே இருக்கேன். ஸோ படம் கூட பண்ண சொல்லி எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ரம்யா பண்ணாங்க இல்லையா பாகுபலி. ஸோ அந்த மாதிரி நீ ஏன் பண்ணக்கூடாது? உன்னோட அது என்ன மெஜஸ்டிக்காக இருப்பீங்க அண்ட் வாய்ஸ் நல்ல பேஸாக இது இருக்கிறதுனால ஒரு நல்ல டாமினேட்டிவ் ரோல்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ நான் வந்து பர்சியூ பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த கேப்பில் ஒரு அவார்ட் ஃபிலிம் கூட பண்ணுறதுக்கு ஒன்று ஓகே பண்ணிட்டேன். ஸோ சிவாஜி சார் பேரன் ஹீரோ, அதில் நானும் கங்கை அமரன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறோம். அருமை அருமை. ஸோ அது ஒரு அவார்டுக்காக ஒன்று பண்ணுறோம். அண்ட் கமர்ஷியலாக கூட பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. உங்களை மாதிரியே அரசியலில் இப்போ வந்து விஜய் அடி எடுத்து வச்சிருக்காரு. விஜய் வந்து ஒரு டாப் ஹீரோ இன்னைக்கு. ஸோ ஹையஸ்ட் ரெமனரேஷன் வாங்குற ஒரு ஹீரோ. ஸோ கூலாக கம்ஃபர்டபுள் லைஃப் இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு வரணும், ஒரு நல்லது செய்யணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதாவை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்க கூட சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஜனங்க வந்து நம்மளை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு நல்லா ஒரு கொள்கையோடு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவர் வரணும்னு வந்துட்டார், அடி வச்சுட்டாரு, மீட்டிங்ஸ் நடக்குது, அதெல்லாம் நடக்குதுனால நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே ஜனங்க வந்து நம்மளை வந்து ரியல் ஹார்ட்டோடு லவ் பண்ணுவாங்க, சினிமாக்காரங்களை மட்டும். ஸோ அந்த லவ்வை மிஸ்யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு பையனா, அவங்க வீட்டில் ஒரு அண்ணா, அவங்க வீட்டில் ஒரு என்ன சொல்லுவாங்க ஹெட் மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி ஒரு நல்ல சீனியர்ஸை வச்சு நல்ல சீனியர்ஸ் வச்சு என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது இப்போத்துலேருந்தே. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டைம் இருக்காது. எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். கமர்ஷியல் ஆள் வேண்டாம், நிறைய படித்தவங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. என்டிஆர் பார்ட்டி வைக்கும்போது இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், அதே மாதிரி ஒரு ஏழைகளாக இருந்தாலும் ஒரு நல்ல பேர் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் வச்சாங்க. ஸோ அவங்க லைஃப் லாங் உங்க கூட இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அவங்க செய்வாங்க. ஸோ இங்கேருந்து வரவங்களெல்லாம் நிறைய பேரை நீங்கள் பார்ட்டியில் போட்டிங்கன்னா ஜனங்களுக்கு திருப்பி அந்த நம்பிக்கை போயிடும். ஸோ கேண்டிடேட் செலெக்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டாக டச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். அவர் நடந்து போனாலும் ஓகே, ஜெகன்மோகன் ரெட்டினால ஒருவேளை அவரால் முடியலன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா பண்ணுவாங்கள்ல பஸ் டூர். ஸோ எல்லா தொகுதி டச் பண்ணுற மாதிரி ஒரு ரூட் மேப் பண்ணிங்கன்னா ஜனங்களை வந்து உங்களை நேராக பார்க்கும்போது அந்த அஃபெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ ஒரு வாட்டி க்ரௌடில் போனீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் நீ என்ன நினைக்கிற, அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு என்ன தேவை, அந்த ஜனங்களுக்கு என்ன தேவை. ஏன்னா பாலிடிக்ஸு டிஸ்ட்ரிக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜனங்களோட மென்டாலிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ரூட் மேப் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா எலெக்ஷனுக்குள்ளே கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது அங்கங்கே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது நிறைய ஹெல்ப் ஆகும் அவருக்கு. ஆனால் அவருக்கு வர க்ரௌடை பார்த்த உடனே எனக்கு என்ன ஜெகன்மோகன் ரெட்டி தான் ஞாபகம் வருது. எங்கள் லீடர் ஹீரோ கிடையாது, ஆனால் ஹீரோக்கு மேலே கிரேஸு. அவர் எங்கே வந்தாலும் அந்த க்ரௌட் என்ன சினிமாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹீரோ எலிவேஷன் ஷாட் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி க்ரௌட். இந்த வாட்டி கோல்மால் பண்ணி அந்த இவிஎம்மு என்னென்னமோ பண்ணி ஜெயிச்சாங்க தவிர கூட்டமி. இன்றைக்கி அவங்க போனால் 10 பேர் வரமாட்டாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எங்கே போனாலும் அந்த கிரேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் செஞ்சது கூட 5 வருஷத்தில் ஒரு வீட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹெட் மாதிரி, ஒரு அண்ணா மாதிரி, ஒரு பையன் மாதிரியே செஞ்சுருக்காங்க. கேஸ்ட்டு பார்ட்டி எதுவும் பார்க்கல. ஒரு வில்லேஜ் செக்ரட்டரியேட்ஸ் வச்சுட்டு வாலண்டியர்ஸ் வச்சு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் யார் எந்த வெல்ஃபேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அங்கே எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி அப்லோட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டுக்கே டைரக்ட், எந்த ஒரு மிடில் ஆள் இல்லாமல் அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பண்ண இதுக்கு அவர் இன்னும் 20-30 இயர்ஸ் அவரே சிஎம்மாக இருக்கணும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமில்ல ஃபுல்லாக எப்படி கோல்மால் நடக்குது இவிஎம்ஸில். ஸோ அந்த இவிஎம் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு கூட எல்லாரும் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பொறுமையாக என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரோட அன்புனால, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் நான் இந்த அளவுக்கு ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே என் மேலே இருக்கணும். தேங்க்யூ சார். உங்களோட சப்போர்ட் எனக்கு செல்வாக்கு எப்போவுமே இருக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.